அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். ஏஎல்பி ஜோதிடர், ஜோதிட ஆசிரியர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார். 2026ல தொழில் தொடங்கலாமா? அப்படிங்கிற ஒரு கேள்விய கேட்டிருக்காங்க. பொதுவா தொழில் எந்த லக்னக்காரங்க தொழில் செய்றாங்கன்னா நல்லாருக்கும்? எந்த ராசிக்காரர்களுக்கு அந்த தொழில் சார்ந்த நிகழ்வுகள் நல்லாருக்கும்? அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்ப மேஷம்னு எடுத்துக்கிட்டா தொழில் சார்ந்த நிகழ்வுகள் அவங்களுக்கு சிறப்பை தருமா? அவங்க ஆரம்பிச்சா நல்லாருக்குமா? அப்படின்னு கேட்டா 50% வாய்ப்புகள் தாங்க இருக்கு. அதனால தொழில்ல அவ்வளோ ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது. இயல்பாவே இந்த வருஷம் மேஷத்துக்கு அவ்வளோ சிறப்புக்குரியதாக இல்ல அப்படிங்கிறதுனால, தொழில் சார்ந்த நிகழ்வுகள்ல அதிகமா எஃபெக்ட் போட வேண்டாம் அப்படிங்கிறத இதுல தெரிஞ்சுக்கோங்க. ரிஷபத்திற்கு தொழில் நல்லா இருக்கா? அப்படின்னா, ரிஷபத்திற்கு 55%க்கான ஒரு வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கு. இந்த காலகட்டங்கள் ரிஷப ராசிக்கும் இந்த வருஷம் நல்லா இல்ல அப்படிங்கிறதுனால, ரிஷப ராசிக்காரங்களும் தொழில்ல புதுசா நீங்க முதலீடு போட வேண்டாம், தொழில் செய்ய வேண்டாம். அது அவங்களுக்கு அவ்வளோ திருப்தியாகவும், சாதகமாகவும் இருக்காது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. இதுவே அவங்களுக்கு வருமானத்திற்கான வாய்ப்புகள் இருக்கா? இருக்கு. பல வழிகள்ல வருமானம் பெறுவதற்கான வாய்ப்புகள் இருந்தாலும், சொந்த தொழில் செஞ்சு தான் அந்த வருமானத்தை ஈட்டணும் அப்படிங்கிறது இல்ல. அத மட்டும் கொஞ்சம் மாத்திக்கோங்க. அடுத்ததாக மிதுனத்திற்கு சொந்த தொழில் செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கா? உங்களுக்கு இப்ப நேரம் நல்லா இருக்கு. வரக்கூடிய நேரத்த சாதகமா பயன்படுத்திக்கோங்க. நீங்க என்ன மாதிரி தொழில் செஞ்சா நல்லா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன்லைன் வர்த்தகம் சம்மந்தப்பட்ட தொழில் செய்றீங்க அப்படின்னா ரொம்ப நல்லாருக்கும். சர்வீஸ் ஓரியன்டடா அட்சய லக்ன பத்ததியில மிதுன லக்னத்துக்கு சொந்த தொழில் செய்யாதீங்க அப்படின்னு சொல்லுவோம். அதனால ஆன்லைன் வர்த்தகம், கமிஷன் பேஸ்ல செய்யக்கூடிய ஒரு தொழில்கள் பண்றீங்கன்னா, அது கொஞ்சம் நல்லாருக்கும். அப்படி செஞ்சாலுமே அதுல இன்கம் 50%க்கான வாய்ப்புகள் தான் இருக்கு அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கலாம். அடுத்து கடகம்.